பிரணாம் ஜி, எல்லாருக்கும் என்னோட கோட்டியான பிரணாமம். என்கிட்ட ஒருத்தர் வேண்டுகோள் பண்ணியிருந்தார். இமாம் மெஹந்தி ஈசாவை பற்றி ஹதீஸோட கண்ணோட்டத்தோட குர்ஆன்லேருந்து அப்புறம் அதை பற்றி விளக்கப்படுத்துறதுக்காக என்கிட்ட சொல்லியிருந்தார். அதை பற்றி நான் விளக்கப்படுத்துகிறேன். இப்போது நான் அதுக்கு முன்னாடி இஸ்லாமோடையும் பைபிளோட யஹூதியங்களோட கொஞ்சம் இத்தியாசத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இமாம் மெஹந்தியை பற்றியோ இல்லை ஜீசஸ் பற்றியோ ஈசா வரதை பற்றியோ நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். முதல்ல பார்ப்போம் இந்த ஏப்ராஹமிக் ரிலிஜன்ஸ், இதோட உண்மையான இவங்களோட கொள்கை என்னன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இவங்க எல்லாருக்குமே சட்டம் இருக்குது. இப்போ ஹதீஸுன்னு சொன்னால் ஹதீஸு குர்ஆனை தவிர இவங்களுக்கு ஒரு சட்டங்கள் உள்ள ஒரு புஸ்தகம், வாழ்க்கை முறைன்ற ஒரு புஸ்தகம். சொல்லப்போனால் வாழ்க்கையில் உள்ள நியமங்கள், சட்டங்கள், எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி எழுந்திரிச்சு போகணும், எப்படி தொழுகணும், எப்படி படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இருக்கக்கூடியது அது ஹதீஸ். அதில் ஹதீஸில் என்னென்னா நபிமார் இப்படி சொன்னார், இப்படி பண்ணினார், இப்படி இருந்தார், அந்த மாதிரி. அப்போ இது யார் எழுதினாங்கன்னு சொன்னால் ஹதீஸ் புகாரின்னு சொல்லி ஒருத்தர் எழுதினார். அவர் எப்படி எழுதினார் கேட்டிங்கன்னா, அவங்களோட முஹம்மது நபியோட ரொம்ப நெருங்கின நண்பர்கள், அவங்கள சஹாபான்னு சொல்கிறாங்க, அவங்க மூலியமாக எழுதப்பட்டது. இப்போ அதே போல் இது இன்னொன்று வார்த்தையில் சொல்லப்போனால் ஹதீஸில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள், வாழ்க்கை முறையோட சட்டங்களை ஷரியான்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று பைபிளில் என்னென்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு சில சட்டங்கள் இருக்குது. இப்போ அந்த பிஷப்ஸு, அந்த ஃபாதர்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது கேனிபல்னு சொல்கிறாங்க. அதை இதே போல் இருக்கிறத கேனிபல்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் என்னென்னா ஜீசஸ் எந்த மாதிரி பண்ணார், ஜீசஸ் என்னெல்லாம் பண்ணினார், ஜீசஸ் பண்ணினதெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் அவங்களோட வாழ்க்கை முறையில் அது பண்ணுற மாதிரி, இல்லை அந்த சட்டங்களை கடைப்பிடிக்கிறது மாதிரி அதை கேனிபல்னு சொல்கிறாங்க. அந்த சட்டத்தை கேனிபல் சொல்கிறாங்க. அதே போல் ஜூஸுங்க வாழ்கிறது, மோசஸ் சொன்னது அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸு, அந்த இதெல்லாம் இருக்குது. அப்போ அதை தன்னோட சட்டத்தில் அவங்க தன்னோட வாழ்க்கையில் அது ஒரு சட்டமாக ஏற்று அதை தன்னோட வாழ்க்கை முறையில் வாழ்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா தோரான்னு சொல்கிறாங்க. இப்போ தோரா, கேனிபல், ஒரு ஹதீஸ் இருக்குது. இது ஏப்ராஹமிக் ரிலிஜனோட ஒரு அவங்களோட தலைவர்கள், அது ஃபாலோ பண்ண அந்த தலைவர்களோட லீடர்ஸோட ஒரு சட்டங்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இவங்க சட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வேறுபாடெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஓகேங்களா? இப்போ இதுக்கும் இமாம் மெஹந்திக்கு என்னென்னு நம்ம பார்ப்போம். இந்த ஷரியாவுக்கும் இமாம் மெஹந்திக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது இப்போ இருக்கிற இஸ்லாமுக்கு. ஆச்சுங்களா? இப்போ என்னென்னா இஸ்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமோட ஃபாலோவர்ஸ் யாருன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இஸ்லாம் அரபு நாட்டில் இருக்கிற ட்ரைப்ஸ், அந்த ட்ரைப்ஸ் தான் அதை ஃபாலோ பண்ண தொடங்கினாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அது சென்ட்ரல் ஏஷியாவில் பரவிச்சு. சென்ட்ரல் ஏஷியா, துருக்கி, அங்கெல்லாம் பரவிச்சு. அங்கே இருக்கிறவங்க அவங்களும் நோமேடிக் பீப்புள், ட்ரைப்ஸ்ன்னு சொல்லலை. இவங்களும் நோமேடிக், அவங்களும் நோமேடிக். இவங்க எப்படி நோமேடிக்னு சொன்னால் இவங்க வெயிலோட 50 டிகிரிஸில் வாழ்கிற நோமேடிக்ஸ். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா -20 டிகிரியில் வாழ்கிற நோமேடிக்ஸ். ரெண்டுமே இருக்குது. அப்புறம் இது என்னென்னா இந்த நோமேடிக் பீப்புள்ஸ் எப்படின்னா தேர் ஆர் வாரிங் குரூப்ஸ். அவங்க எப்போதுமே இங்கே எல்லா பக்கமும் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த யுத்தத்து பிரகாரம் இஸ்லாமை அவங்க தன்னோட வாழ்க்கை முறையில் அதை இறக்கிக்கிட்டாங்க. அங்கேருந்து இஸ்லாமில் இந்த முஜாஹிது, ஜிஹாதுன்ற அந்த கான்செப்ட்லாம் நிறைய வருது. இப்போது இமாம் மெஹந்தி பற்றி என்ன சொல்லுதுன்னா, ஹதீஸ் சொல்கிறேன்னா, இமாம் மெஹந்தி இது ஷியாவுக்கு வேறு மாதிரி ஹதீஸ் இருக்குது, சுன்னிக்கு வேறு மாதிரி ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ்லேயே பல கான்செப்ட்ஸும் இருக்குது. பொதுவாக இருக்கிற இமாம் மெஹந்தி வார்த்தை என்ன பண்ணுவார்னா, அவர் மக்காவில் வருவார். மக்காவில் நமாஸ் படிச்சுட்டு ஒரு சேனையை உருவாக்குவார். அந்த சேனை மூலியமாக
எல்லார் கூடயும் யுத்தம் பண்ணுவார். அப்புறம் மெதுவாக அது எல்லாம் பரவி உலகத்தில் இஸ்லாம் வந்து எல்லாருமே ஏற்றுப்பாங்க. அப்புறம் அதில் என்னென்னா பைத்துல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பைத்துலில் என்னென்னு கேட்டிங்கன்னா வானத்துலேருந்து நேரடியாக ஜீசஸ் இறங்குவார். ஜீசஸ் இறங்கி இங்கே இமாம் மெஹந்தி கூட சேர்ந்துருவார். இமாம் மெஹந்தி கூட சேர்ந்து உலகத்திலே ஒரு பெரிய யுத்தமாகி கடைசியில் எல்லாருமே இஸ்லாமியத்தை ஏற்றுப்பாங்க. இஸ்லாமிய ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய ஏற்றுக்கிறதுக்கு அர்த்தம் வந்து அந்த கல்மா சொல்லுவாங்க, லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். இது அவங்களோட கல்மா. இந்த கல்மாவை சொன்னட்டோன்னா அவங்க வந்து சுன்னத்தை பண்ணி அந்த கல்மாவை சொல்லலைன்னா அவங்க இஸ்லாமியர் ஆகிட்டாங்க, புனிதமாகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதே இது இந்த கல்மான்றது வந்து தோராலையும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து லா இல்லா இல்லல்லான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் முகமது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. முகமதை வந்து அவங்க வந்து அந்த லாஸ்ட்டு ப்ராஃபெட்டாக ஏற்றுக்கிறதில்ல. ஆனால் இஸ்லாமில் என்னென்னா இவர் தான் லாஸ்ட் ப்ராஃபெட். இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய சண்டை. இந்த சண்டையை வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இன்னொருத்தர் மேலே வந்து நீ இதை தான் நம்பணும், இதை தான் கடைப்பிடிக்கணும்னு சொல்லின்ற அந்த ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு எல்லாருக்குள்ளாரையும். ஆனால் பாக்கி பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த சட்டங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போது இந்த இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்துச்சு, இமாம் மெஹந்தின்ற ஒரு கான்செப்ட். இமாம் மஹந்தின்ற ஒரு வார்த்தை எங்கே குரானுக்குள்ளே எங்கேயுமே கிடையாது. அது நான் சொல்லிடுறேன். அப்போது இந்தியாவில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வந்து நிறைய யுத்தம் பண்ணி அப்புறம் தான் இந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ண முடியும். அப்படியே ரொம்ப சுலபமாக இங்கே வந்து உள்ளே புகுந்து ஆட்சி பண்ண முடியல. அப்போ எப்பப்போ யுத்தம் பண்ண வேண்டியிருந்தது அப்போ அவங்க வந்து இஸ்லாமோட தர்மத்தை வந்து தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணினாங்க. அது பாபராக இருக்கட்டும், இல்லை முகமது கஸ்னியாக இருக்கட்டும், இல்லை முகமது கோரியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதை வந்து தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து என்னாச்சுன்னா மெயினாக ஹிந்துக்கு விரோதமாக அவங்களோட சேனைகளை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக. அப்புறம் இதில் ஒன்று இருக்குது. நிறைய ஹதீஸ் வந்து பிரிட்டிஷரோட காலத்தில் உருவாக்கப்பட்டது இருக்குது. ஒரு சில இதெல்லாம் அந்த பிரிட்டிஷர்ஸ் உருவாக்குனது வந்து எப்படி பண்ணாங்கன்னா இந்த டிவைட் அண்ட் ரூலோட கான்செப்டுக்காக அது யூஸ் பண்ணாங்க. இப்போ நிறையா வந்து இஸ்லாமில் வந்து நிறைய செக்ட்ஸ் இருக்குது. பரேல்வி இருக்குது, தேவ்பந்த் இருக்குது, அப்புறம் வாஹிபி இருக்குது. இந்த மாதிரி செக்ட்ஸ் இருக்குது. இந்த செக்ட்ஸில் பாதி பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து உருவாக்கினது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக்ட்ஸ் வந்து இஸ்லாமில் இருந்திருக்கலாம். இப்போ இந்த செக்ட்ஸ்குள்ளெல்லாம் இந்தளவு வேறுபாடு இருக்குது. அவங்களுக்குள்ளார சண்டை வேறு போட்டுக்கிறாங்க. நிறைய வித்தியாசங்கள் கூட இருக்குது. அப்போ அவுரங்கசீப் காலத்தில் என்னென்னா அவுரங்கசீப் வந்து கொஞ்சம் இன்டாலரண்ட் ரூலர், இஸ்லாமிக் ரூலர். அவுரங்கசீபுக்கு ஒரு மனசில் ஒரு கனவு, ஹோல் இந்தியா வந்து இஸ்லாமிய சிஸ்டத்தில் கொண்டு வரணும், அந்த ஷரியாக்குள்ளே கொண்டு வரணுன்ட்டு. அது ஆஸ் பர் ஹதீஸோட ரூல்ஸ் பிரகாரம் கொண்டு வரணும்னு ஆசை. இதில் என்னென்னு கேச்சுன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ரிலிஜன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்தியாவுக்குள்ளார. நிறைய இடத்துல வந்து ரிலீஜியஸ் வார் வந்து ஆச்சு அவுரங்கசீப்னால். அப்போது இங்கே பிரான்நாஜி, ஸ்ரீ பிரான்நாஜின்னு ஒருத்தர், அவர் வந்து இஸ்லாமுக்கு ஒரு நியூ ட்விஸ்ட் கொடுத்தார். இதுவரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மீன்ஸ் ஒரு தாடி வைக்கணும், தொப்பி வைக்கணும், சுன்னத் பண்ணால் அவன் ஒரு முஸ்லீமு, அவன் கல்மா சொன்னான் ஒரு முஸ்லீமு, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போய்ட்டு இருந்துச்சு. ஆனால் இது வந்து இப்போதைக்கு வந்து பக்கம் ஒரு 17 பேர் வந்து முஸ்லீம்ஸில் வந்து கிளைம் பண்ணுறாங்க தானே இமாம் மெஹந்தின்னு சொல்லிட்டு. அதில் பாயுல்லா இருக்கிறாரு, காதியானி இருக்கிறாரு, இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நான் முஸ்லீமில் ஃபஸ்ட்டு டைம் கிளைம் பண்ணியிருந்த பிரான்நாஜி தானே நானும் தான் இமாம் மெஹந்தின்னு கிளைம் பண்ணார். இப்போது பிரான்நாஜியோட ஃபிலாசபிக்கு இவங்களோட ஃபிலாசபிக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் வருது. பிரான்நாஜி என்ன பண்ணார்னா அவர் ஷரியாவை வந்து ஒதுக்கிட்டார், ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு ரூஹானின்னா ஆத்ம திருஷ்டியை கொடுத்தார். அதுக்கு ஆத்ம திருஷ்டி கொடுத்து அவர் சொன்னார், குரானில் இருக்கு இல்லைன்னு சொல்ல, குரானில் வந்து ஆத்மாக்கள் வந்து முகமது நபிக்கு அப்புறம் 1000 வருஷம் கழித்து இந்த உலகத்தில் இறங்கும்.
இறங்கின அப்புறம் அவங்களெல்லாம் சேர்த்து திரும்பி கூட்டி போகிறதுக்காக ஈசாவும் இமாம் மெஹந்தி வருவாங்க அப்படின்னாரு. இப்போ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வருது. குரானில் இருக்கிற ஹதீஸில் இருக்கிற இப்போ இருக்கிற இன்டர்பிரட்டேஷன், பொதுவாக முஸ்லீம் பண்ண இன்டர்பிரட்டேஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, எந்த ஈசா அது வந்து அந்த ஜீசஸ் 2000 வருஷம் முன்னாடி சூழியில் அடித்து போட்டதோ, இல்லை இந்த கிறிஸ்டின் செக்டோட லீடராக வந்த அந்த ஜீசஸை பற்றி பேசுகிறாங்க. இங்கே இமாம் மெஹந்தின்றது கூட அது ஒரு பிளட் லைனாக பார்க்குறாங்க. யாரோட பிளட் லைனாக? முகமது நபியோட ஒரு பிளட் லைனாக பார்க்குறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து பிராணாஜி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், எனக்கு வந்து உடம்பும் சம்மந்தம் இல்லை, எனக்கு மத சம்மந்தமும் கிடையாது, இட சம்மந்தமும் கிடையாதுன்றார். நான் வந்து பரம்தாம்லேருந்து இல்லை அர்ஷியாசிம்லேருந்து பரமாத்மா என்னையா அனுபவிச்சார், என்னோடய ஆத்மாக்களை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. அப்போ அதில் வந்து குரானில் வந்து ஒரு சில சூறாக்கள் இருக்குது. சூர கதர் இருக்குது, சூர கயாமா இருக்குது, சூர சபா இருக்குது. இதெல்லாம் வந்து சாட்சி எடுத்து கொடுக்குறாரு, நான் சொன்னது உண்மை பாருன்ட்டு. அப்புறம் இது ஹதீஸில் வந்து ஒரு சில உண்மைகளை எடுத்து காமிக்கிறார், இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் நீ பாருன்ட்டு. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் உலேமா வந்து பிராணாஜி கிட்ட போகிறாங்க. போய் அங்கே பேசுகிறது, அவர் கொடுக்குற ஞானத்துக்கும் அவருக்கு கொடுக்குற வாக்குவாதத்துக்கும் அங்கே இருக்கிற பெரிய பெரிய முஸ்லீம் ஸ்காலர்ஸ்னால் பதில் கொடுக்க முடியல. அப்போ அவுரங்கசீபுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, தான் பண்ணின தப்பை வந்து தெரியுது, நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னோடய தப்புனால என்னோடய சாம்ராஜ்யத்துக்கு என்ன விளைவுன்னு அவனுக்கு அவுரங்கசீபுக்கு நல்லா தெரிய வருது. அதனால தான் அவுரங்கசீப் வந்து பிராணாஜிக்கிட்ட மன்னிப்பு கூட கேட்குறா போல் ஒரு கட்டத்தில். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிராணாஜி வந்து மூசாவோட தோராவோட சட்டமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டியன்ஸோட கேனிபல் சட்டமாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம்ஸோட ஷரியா சட்டமாக இருக்கட்டும், இந்த சட்டத்தெல்லாம் வந்து மனிதாவத்தனத்துக்காக மாற்றி ஒரு ஆத்ம திருஷ்டியாக இல்லை ரூஹானி திருஷ்டியாக ஒரு புது வேதத்தை வந்து இந்த உலகத்தில் இறக்குறாரு. அது பேர் தான் ஆத்ம வேதம். அந்த ஆத்ம வேதத்தில் ரொம்ப தெளிவாக சாட்சிகள் எடுத்து கொடுக்குறாரு, குரான்லேருந்து மற்ற தர்ம கிரந்தத்துலேருந்து. அதுக்கு வந்து ஒரு நான் வயலண்ட், அந்த ஃபிலாசபிக்கு ஒரு நான் வயலண்ட், ஒரு அன்பு வழிபாடை வந்து எடுத்து காமிக்கிறார். குரானை வந்து அப்படியே குரானையும் அந்த ஹதீஸையுமே அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறார், இதோட உண்மையான அர்த்தம் என்னன்ட்டு. அப்போ இதில் வந்து ஆக்சுவலி குரானில் இருக்கிற ஒரு சில ஆயத்தங்களோட டைம்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, சாட்சிகளை பார்த்தோன்னா அது பிராணாஜி கூட ரொம்ப சேருது. அந்த டைமிங், அந்த ஞானம் எல்லாம், அந்த இதெல்லாம் வந்து சாட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா, அது இமாம் மெஹந்தின்ற கிளைம் பண்ணுறதுக்கு பிராணாஜி கூட ரொம்பவே வந்து அது கோயின்சைட் ஆகுது. ஆனால் பாக்கி கதியானியாக இருக்கட்டும், இல்லை மற்ற பஹையுல்லாவாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் பார்த்திங்கன்னா அது கோயின்சைடே ஆகிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு என்னன்றது, ஒரு ஹிந்து வந்து இமாம் மெஹந்தியாக கிளைம் பண்ணி குரானோட உள்ளர்த்தத்தை சொல்லி, இல்லை பைபிளில் இருக்கிற உள்ளர்த்தத்தை சொல்லி, இல்லை தோராவில் இருக்கிற உள்ளர்த்தத்தை சொன்னனால ஏப்ராஹிமிக் ரிலிஜன் பீப்புள் அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கேட்டேன்னா, அவங்களுக்கு மெயினாக வந்து என்னென்னா, உலகத்தை வந்து ஆட்சி பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு நம்பரில் வர்றது வந்து முஸ்லீம்ஸு, செகண்ட் நம்பரில் வந்து கிறிஸ்டின்ஸு. இவங்க 2 பேருமே உலகத்தை வந்து ஆட்சி பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை பரப்புறதுக்கு கிடைக்கணும், அவங்களோட ஆட்சி, அவங்களோட சட்டத்தை வந்து எல்லாருமே எல்லாருமே ஒத்துக்கொள்ளணும், எல்லாருமே அதை வந்து கடைப்பிடிக்கணுன்ற அந்த ஒரு ஆசைனால அவங்க அதை பண்ணுறாங்க. அது நடக்கும் நடக்காதது வரப்போகிற காலம் தான் சொல்லும். ஆனால் இங்கே வந்து நான் என்னன்றேன்னா, இமாம் மெஹந்தி வந்து பிராணாஜி வந்து அந்த ரூஹானி இதை சொல்லி குரானில் இருக்கிற அந்த அழகான அந்த என்னன்றது, அந்த இன்பத்துள்ள தேன்களை எடுத்து கொடுக்குறாரு. தேன்களெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த பரமாத்மாவோட இனிமையான வசனங்களை எடுத்து ஒரு மனிதாவத்தனத்தோடு அது வந்து வெளியில் எடுத்து காமிக்கிறார். அப்போது இது அவரோட கிளைம் என்னென்னா, பிராணாஜி என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, முஸ்லீம்ஸ் வந்து அவங்களோட இந்த சட்டத்துக்காக உலகத்தில் சண்டை போட்டு அழிஞ்சிருவாங்க அப்படின்றார் கடைசியில். ஏன்னா சண்டை வந்து ஆரம்பிக்கிற சண்டையால் தான் முடியும் அப்படின்றார் கடைசியில். இது அவரோட கிளைம், அவரோட ப்ரொடிக்ஷன்.
இப்போ இது வரப்போகிற காலத்தில் தெரிய வரும் அது நடக்குதா இல்லையானா அது வேறு விஷயம். அப்போது இங்கே வந்து பிராணநாஜியோட ஆத்ம வேதத்தில் குரானாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், இது எல்லாம் ஒன்றாக்கி ஒரு பரமாத்மா யார், ஒரு கடவுள் யார், எல்லா எல்லாருக்குமே ஒரு அன்பு வழியை வந்து எடுத்து காமிக்கிறாரு. இது வந்து பிராணநாஜியோட இது வந்து தன்னைத்தனி இமாம் மெஹந்தியை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு சாட்சி. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இமாம் மெஹந்தின்றது வந்து ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் வந்து குரானில் வந்து ரொம்ப கிளியர்லாம் கிடையாது. இது வந்து பேசிக்கலி ஹதீஸ் பேஸ்டு கான்செப்ட். குரானில் வந்து இருக்குது. குரானில் வந்து என்ன சொல்லுதுன்னா, உயிரினங்கள் ஆத்மாக்கள் இறங்கும், ஆத்மாக்கள் இறங்கிட்டு அப்புறம் திரும்பி அஹமதா வந்து யார் வருவார், ஈசா வந்து அஹமதா வருவார், பரமாத்மா வந்து இமாமா வருவாருன்னு சொல்லி எல்லாரும் சேர்த்து அப்புறம் திரும்பி பரம்தாம் கூட்டிகிட்டு போவார், இல்லை அர்ஷாஜிம் கூட்டிகிட்டு போவார்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அபு ஹுரேரா இருக்கட்டும், அபுன்னு சேவா இருக்கட்டும், இவங்க சொன்ன விஷயம்லாம் வந்துட்டு குரானில் வந்து அதுக்குள்ளே சப்போர்ட்டிங்காக ஒன்றுமே கிடையாது. உண்மையில் சொல்ல போனால் மீன்ஸ் அபு ஹுரேரா சொல்கிற போல் இமாம் மெஹந்தியோட ஒரு சேனை வரும், ஈசா கூட வருவாங்க, எங்கே இந்தியாவில் வருவாங்க. இந்தியாவில் வந்து கஸ்வானா யுத்தம் நடக்கும். யுத்தம் நடந்து இங்கே இருக்கிற ராஜாவங்களெல்லாம் வந்து சங்கிலியால் கட்டி போடுவாங்க. அப்புறம் சங்கிலியால் கட்டி போட்ட அப்புறம் எல்லாருமே இஸ்லாமை வந்து ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நமாஸ் படிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, ஹதீஸுங்க இருக்குது. ஆனால் இது வந்து மற்ற முஸ்லீம்ஸுங்க அதை நம்புகிறாங்க. ஆனால் குரான் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறதில்ல. ஆனால் இந்த ஹதீஸை வந்து இந்த மாதிரி ஹதீஸை வந்து ஈவன் சவுதி அரேபியா இல்லை மற்ற அந்த கண்ட்ரிஸ்லாம் கூட அதை டோட்டலாக அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று, இப்போது ரீசண்டாக சுலைமான் எம்பிஎஸ் சுலைமான் வந்துட்டு பப்ளிக்காக டிவியில் சொல்லியிருக்கிறா போல் அவங்க வந்து 80% ஆஃப் த ஹதீஸை வந்து நம்புறது கிடையாதுன்ட்டு. ஈவன் சவுதியில் இருக்கிற இட்ஸ் நாட் நெசசரின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமுக்குள்ள ஹதீஸுன்றது அதில் நல்லதும் இருக்கும், ஒரு சில இது குறுக்குத்தனமாகவும் எழுதியிருக்கு. ஆனால் அவங்களோட மெயின் சட்டம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் பிராணநாஜி வந்து அதை விட்டு வெளியில் வந்து தன்னைத்தானே இமாம் மெஹந்தின்றது சொல்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு இது. இப்போது காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம், பிராணநாஜி உண்மையாக வராரா இல்லை இவங்க சொல்கிறது உண்மையாட்ட. ஆனால் எனக்கு வந்து பிராணநாஜி சொல்கிறது மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பரமாத்மா வந்து யாரையுமே அடியோ குத்தோ கொலையோ சண்டை போடோ ஒன்று நாட்டாலியோ அல்கி சொல்வோ அது சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அல்லா தாலா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா குரானோட வசனமே வந்து என்னென்னு கேட்டேன்னா, பிஸ்மில்லா ரஹ்மான் வரும், நான் ரொம்ப கருணை உள்ளவன், நான் ரொம்ப நன்மை செய்யக்கூடுவேன், நான் எல்லாருமே பாசம் வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் எல்லாரையும் மன்னிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய பரமாத்மாவோ அல்லா தாலாவோ இந்த மாதிரி பண்ணக்கூடியது, ஹதீஸில் சொல்கிற மாதிரி யுத்தம் வரக்கூடியது எனக்கு நம்பிக்கை கிடையாது. श्री प्राणनाथ प्यारे की जी। जय हिंद, जय भारत।